Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இந்த வீடியோல இந்தியால இருக்கக்கூடிய அத்தனை எய்ம்ஸ் இன்க்ளூடிங் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மதுரை வரைக்கும் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல ஆல் இந்தியா கோட்டாவுக்கு 2024ல என்ன கட் ஆஃப் மார்க் இருக்கு அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ எய்ம்ஸ் நியூ டெல்லியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 715 மார்க் வரைக்கும் அன்ரிசர்வ்டுக்கு சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 710, ஓபிசிக்கு 710, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 705, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 700 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்தியாவோட நம்பர் 1 மெடிக்கல் கல்லூரி எய்ம்ஸ் நியூ டெல்லியில். அதே செகண்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா நோ வேக்கன்சி, இதே தான் அப்படியே கட் ஆஃபாக இருக்குது. யாருமே எங்கேயுமே வெக்கேட் பண்ணிட்டு போகலை, எல்லா ஸ்டூடெண்ட்டும் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் இஸ் த சிச்சுவேஷன் ஆஃப் எய்ம்ஸ் நியூ டெல்லி. ரெண்டாவதாக நம்ம பார்க்கறது எய்ம்ஸ் ஜோத்பூர். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு கட் ஆஃப் மார்க் ஓப்பனுக்கு 710, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 705, ஓபிசிக்கு 705, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 685, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 675 மார்க்காக இருக்குது. ஆல் இண்டியா கோட்டா ரேங்க்கும் இருக்குது, பார்த்துக்கலாம் நீங்கள். செகண்ட் ரவுண்டில் நோ வேக்கன்சி. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் நமக்கு இந்த என்ன மார்க்கில் வந்து சீட் கிடச்சிதோ அவங்க எல்லாமே ஜாயின் பண்ணிட்டாங்க. அதே போல் எய்ம்ஸ் போபாலில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 705, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 700, ஓபிசிக்கு 701, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 684, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 665 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் அன்ரிசர்வ்டுக்கு 715 மார்க்கு, ஓபிசிக்கு 701 மார்க்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 700 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேகன்சி வரல போபால், எய்ம்ஸ் போபாலில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா எய்ம்ஸ் புவனேஸ்வர். ஓப்பனுக்கு 705, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 696, ஓபிசிக்கு 700, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 680, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 662 மார்க்காக கட் ஆஃப் இருக்குது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோன்னா ஓப்பனுக்கு 705 மார்க், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695 மார்க், ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 700 மார்க், எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 653 கட் ஆஃபாக இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேகன்சி வரல. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் ரிஷிகேஷை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் 705 மார்க் அன்ரிசர்வ்டுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 700, ஓபிசிக்கு 700, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 677, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660 இருக்குது. அதே செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தா அன்ரிசர்வ்டுக்கு 705 மார்க்கு, ரேங்க் ஆனால் நமக்கு இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. 731 ரேங்க் கிடச்சது, இப்போ 594 ரேங்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, முன்னோக்கி போகியிருக்கு. தென் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 700 மார்க்காக தான் இருக்குது, பட் கொஞ்சம் ரேங்க் குறைஞ்சிருக்கு, 6 ரேங்க் குறைஞ்சி வந்திருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 681 மார்க்கு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கும் நமக்கு வேகன்சி வரலை. ஓகே, அடுத்து எய்ம்ஸ் நாக்பூர். ஓப்பனுக்கு 701 மார்க், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 696, ஓபிசிக்கு 696, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 673, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655 மார்க்காக இருக்குது. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 705, ஓபிசிக்கு 700, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655, மற்ற கேட்டகரிக்கு வேக்கன்சி வரலை. ஓகே, அடுத்து எய்ம்ஸ் ராய்ப்பூர். நமக்கு ஓப்பனுக்கு 700, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695, ஓபிசிக்கு 696, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 670, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் நமக்கு வந்து ஓப்பனுக்கு 700, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 695, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 669, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646 இருக்குது. பட் ரேங்க்கில் சேஞ்சஸ் இருக்குது. மார்க்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசிக்கு 1 மார்க் குறைஞ்சிருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1 மார்க் குறைஞ்சிருக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரேங்க்கில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து எய்ம்ஸ் பாட்னா. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 700, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695, ஓபிசிக்கு 695, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 665, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 640 இருக்குது. அதே போல் செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 700, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695, பட் ரேங்க்கில் சேஞ்சஸ் இருக்குது. அதே போல் ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 1 மார்க் இன்க்ரீஸ் ஆகி இருக்குது, 696 இருக்குது. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 662, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 5 மதிப்பெண்கள் குறைந்து 635 இருக்குது. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் பத்திண்டா. ஓப்பனுக்கு 700 மார்க்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 695, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 663, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 இருக்கிறது. செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனுக்கு 700, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 695 ரேங்க் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 667 மார்க்கும் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கன்சி வரல. ஸோ செகண்ட் ரவுண்டில் நமக்கு மார்க் ரேங்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஓகே, நெக்ஸ்ட்டு
எய்ம்ஸ் மங்களகிரி ஆந்திர பிரதேசில் இருக்கு இல்லையா, ஓப்பனுக்கு 696, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 656, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 634 இருக்குது. அதே ரவுண்ட் 2ல் ஓப்பனுக்கு 700 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695 இன்க்ரீஸ் ஆகியிருக்கு, ஓபிசிக்கு 690, தென் எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 655, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கன்சியே வரவில்லை. நெக்ஸ்ட்டு எய்ம்ஸ் ராஜ்கோட்டில் ஓப்பனுக்கு 696 மார்க், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695, ஓபிசிக்கு 691, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 640 மார்க் ஆகியிருக்கு. அதே நமக்கு ரவுண்ட் 2ல் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு 695 1 மார்க் குறைஞ்சிருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 695 மதிப்பெண்கள் குறைந்திருக்கு, ஓபிசிக்கு 691 ரேங்க் குறைஞ்சிருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 651 ரேங்க் குறைஞ்சிருக்கு, மார்க்கும் 4 மார்க் குறைஞ்சிருக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேக்கன்சி வரலை. அதாவது ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆகிடுச்சு, செகண்ட் ரவுண்டுக்கு வேக்கன்சி வரல, யாரும் ரிசைன் பண்ணலை. எய்ம்ஸ் கோரக்பூரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 695, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 656, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 630 இருக்குது. செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 695, ஓபிசிக்கு 693 2 மார்க் குறைஞ்சிருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 662 மார்க் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 6 மதிப்பெண்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 மதிப்பெண்கள் குறைந்து 628 ஆகியிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வேக்கன்சி வரலை. எய்ம்ஸ் கல்யாணியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரவுண்டில் 695 ஓப்பனுக்கும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 658, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 621 மார்க் கட் ஆஃப் ஆகியிருக்கு. அதே செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 691, ஓபிசிக்கு 690, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 619 கட் ஆஃப் மார்க்காக இருக்குது. எய்ம்ஸ் பிபின் நகரில் ஃபஸ்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 655, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 மார்க்காக இருக்குது. அதே போல் செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 686, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 654 மார்க்காக இருக்குது. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வேக்கன்சி வரல. எய்ம்ஸ் பிலாஸ்பூரை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 654, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 630 மதிப்பெண்களாக இருக்குது. அதே செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 688, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 660, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 648, கட் ஆஃப்லாம் இன்க்ரீஸ் ஆகியிருக்கு எக்ஸப்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எய்ம்ஸ் ரேபரேலி ஓப்பனுக்கு 695, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 690, ஓபிசிக்கு 691, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 653, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 629 மார்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ரவுண்ட் 2ல் ஓப்பனுக்கு 692, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 687, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 648, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 625 மதிப்பெண்களாக இருக்குது. தென் எய்ம்ஸ் தியோகரில் ஓப்பனுக்கு 691, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 686, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 619 மதிப்பெண்களாக இருக்குது. அதே ரவுண்ட் 2ல் ஓப்பனுக்கு 690, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 686, ஓபிசிக்கு 690, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 614 இருக்குது. தென் குவாத்தி எய்ம்ஸ் குவாத்தியில் ஓப்பனுக்கு 690, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனுக்கு 685, ஓபிசிக்கு 686, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 649, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 620 இருக்குது. தென் செகண்ட் ரவுண்டை பொறுத்த வரைக்கும் ஓப்பனுக்கு 690, ஓபிசிக்கு 686, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 646, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 620 மதிப்பெண்களாக இருக்குது. எய்ம்ஸ் ஜம்முவை பொறுத்த வரைக்கும் ரவுண்ட் 1ல் ஓப்பனுக்கு 690, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 685, ஓபிசிக்கு 686, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 645, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 635 மதிப்பெண்களாக இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 690, ஓபிசிக்கு 686, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 645, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 629 மதிப்பெண்களாக இருக்குது. எய்ம்ஸ் மதுரையை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் 686 ஓப்பனுக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 682, ஓபிசிக்கு 685, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 644, எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 615 இருக்குது. செகண்ட் ரவுண்டில் ஓப்பனுக்கு 685 ஒரு மதிப்பெண்கள் குறைந்திருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 676 6 மதிப்பெண்கள் குறைந்திருக்கு, ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 680 5 மதிப்பெண்கள் குறைந்திருக்கு, எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 634 10 மதிப்பெண்கள் குறைந்திருக்கு,
எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 604 கிட்டத்தட்ட 11 மதிப்பெண்கள், கரெக்டாக 11 மதிப்பெண்கள் குறைந்திருக்கு. ஸோ இதுதான் நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எய்ம்ஸ் மருத்துவ கல்லூரிகளுக்கான ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 2024 எம்பிபிஎஸ்க்கான கட் ஆஃப் மார்க்ஸ். ரவுண்ட் 3க்கு மோஸ்ட் ஆஃப் த எய்ம்ஸில் வேக்கன்சியே வரப்போகிறதில்ல, சில எய்ம்ஸில் மட்டும்தான் வேக்கன்சி வரும். அது எப்படி ஃபில் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிகாஸ் யுவர் சப்போர்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த். தேங்க்யூ.